கண்ணகி கோயிலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா முதல்ல இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இந்த கோயில் தமிழக கேரளா எல்லையில இருக்கு. நீங்க தமிழக வழியாவும் போகலாம், கேரளா வழியாவும் போகலாம். தமிழக வழியா போறீங்க அப்படின்னா தேனி மாவட்டம் பளியங்குடி அப்படின்ற ஒரு கிராமத்துல இருந்து கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் நடந்து போகணும். நீங்க அந்த வழியா கூட திரும்பியும் வரலாம். நீங்க கேரளா வழியா போறீங்க அப்படின்னா குமுளில இருந்து ஜீப் இருக்கு. 16 கிலோமீட்டருக்கு ஜீப் போயிட்டு வரும். தமிழக வழியா போறீங்க அப்படின்னா காலையில 5:30 மணிக்கு நீங்க போயிடணும். 5:30 மணிக்கு ஏற அனுமதி தருவாங்க. கேரளா வழியா போறீங்க அப்படின்னா ஜீப் நீங்க முன்னாடியே புக் பண்ணிடணும். ஜீப் கிடைக்கிறது ரொம்பவே சிரமமான ஒரு விஷயம். தமிழக வழியா நீங்க போறீங்க அப்படின்னு கீழேயே பார்த்தீங்கன்னா தமிழக வனத்துறை உங்களை செக் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் பொருளை எடுத்து போறதுக்கு அனுமதி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 5 லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க சுற்றுலாத்துறை சார்பாக. அடுத்ததா கேரளா வனப்பகுதிக்குள்ளார போகும்போது மீண்டும் கேரளா வனத்துறையினை செக் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் பொருள் ஏதாவது எடுத்துட்டு போறீங்களா அப்படின்றத. அடுத்ததான் மேலே வந்து அன்னதானம் போடுவாங்க. நீங்க ஏறும்போது தமிழக வழியா நடந்து போயிட்டு இறங்கும் போது ஜீப்ல கூட வரலாம். ஆனா ஜீப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போயிடுங்க. அப்பதான் சாமியை பார்க்க முடியும். இல்லாட்டி வந்து நீங்க மணிக்கணக்கில் நின்று பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்த வருஷம் வர சித்ரா பௌர்ணமி தேதியை இப்பயே குறிச்சு வச்சுங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பா போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.